Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. 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 சோதரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். மாலை ஆராதனையிலே தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் ஏதோ வந்தோம் போனோம் என்று இல்லாதபடி இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து எதையாவது ஒன்றை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், எதையாவது ஒன்றை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே நீங்கள் வேண்டுதலுக்கும் மேலான காரியங்களை தேவன் செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே தேவ சமூகத்தில் நாக்கினேன் வந்திருக்கிற நாம் கர்த்தராகிய இயேசுவை நோக்கி பார்ப்போம். அவருக்கு பிரியமான ஸ்தோத்திர பலியை கொஞ்ச நேரம் நாம் செலுத்த போகிறோம். எங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் கூடி அவரை துதிக்கிறார்களோ அங்கெல்லாம் ஒரு இறங்கி வந்து தன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதிலே அவர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனே நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம், ஜீவாதிபதியே நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம், மகத்துவமானவரே நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசுவே நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதிசயம் என்ற நாமம் படைத்தவரே ஸ்தோத்திரம். ஆலோசனை கர்த்தாவே ஸ்தோத்திரம். வல்லமையுள்ள தேவனே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். நித்திய ராஜாவே உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனே நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம், ஜீவாதிபதியே நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம், மகத்துவமானவரே நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசுவே நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. பெரியவரே நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். யோனாவிலும் பெரியவரே ஸ்தோத்திரம், சாலமோனிலும் பெரியவரே ஸ்தோத்திரம், தேவாலயத்திலும் பெரியவரே ஸ்தோத்திரம். எனக்குள் வாசம் பண்ணுகிற இயேசு கிறிஸ்து பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், கிருபையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், இரக்கமுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், மனதுருக்கம் நிறைந்த இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் பரிகாரியாய் இயேசு கிறிஸ்துவே நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். நானே பரிசுத்தர் என்று சொன்ன தெய்வமே ஸ்தோத்திரம், நானே பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொன்ன தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்ன தெய்வமே நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுக்காக பரலோக மகிமையெல்லாம் விட்டுவிட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்த தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டீர், வாதிக்கப்பட்டீர் ஸ்தோத்திரம்.
எங்களுடைய அக்கிரம நிமித்தம் நொறுக்கப்பட்டீர் சோத்திரம். எங்கள் பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தீரே சோத்திரம். எங்களுக்கு வரக்கூடிய எல்லா தண்டனைகளையும் நீர் ஏற்றுக்கொண்டீரே சோத்திரம். எங்கள் ஒருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்த தெய்வமே சோத்திரம். அக்கிரமக்காரராகி எங்களுக்காக சிலுவையில் வேண்டிக் கொண்ட தெய்வமே உமக்கு சோத்திரம். அல்லேலூயா. உடைய வார்த்தை மாறாதது. அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள். அவரை நோக்கி பார்த்து ஜெபியுங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம். மாலை ஆராதனையை தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த ஆராதனைக்கு தடையாயிருக்கிற எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளியேறும்படியாய் இந்த ஆராதனைக்கு வர வேண்டும் என்று வாஞ்சையோடு இருக்கிறவர்களை தேவன் தாமே துரிதமாய் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே சோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனை தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாய் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிற அல்போன்சா ஜெபமண்டபம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. Glory to Jesus. நன்றியோடு சோத்தரிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வானமும் பூமியும் கர்த்தருடையதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே உமக்கு முன்பாக நாங்கள் ஒரு விசை மாத்திரம் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் சொன்ன ஆண்டவர் உலகத்திலே இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே இந்த கடைசி கால சீயோன் சபையை கர்த்தர் ஒரு விசை மாத்திரம் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதிக்க முடியும். ஏதேன் தோட்டத்திலே உலாவி கொண்டிருக்கிறார் ஆண்டவரே. மாலை வேளையிலே குளிர்ச்சியான ஒரு நேரத்திலே உலாவி கொண்டிருந்த கர்த்தர் சபையிலே ஆண்டவரே குளிர்ச்சியான வேளையிலே தேவன் எங்களோடு இடைபடும்படியாய் ஜெபிக்கிறார். இத்தனை மாதங்கள் 10 மாதங்கள் ஆண்டவரே நீ சுமந்து வந்தீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த 11வது மாதத்திலே கடைசியை நாங்கள் வரோம் ஆண்டவரே. கடைசியை போய் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுடைய கரம் எங்களை வழிநடத்தி வந்தது மிகவும் ஆச்சரியமா இருந்தது ஆண்டவரே. அப்பா இரு கைகளை கூப்பி கண்களை மூடி வானத்தை நோக்கி நாங்கள் நன்றியை மாத்திரம் சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறார் ராஜா. அப்பா சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் அவர் உயர்ந்த அடைக்கலமானவர்னு சொல்லி வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா துதிக்கிற ராஜா போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இந்த சபையில் ஒரு விசை ஆசீர்வதித்து ஆரம்பம் முதல் கர்த்தர் முடிவு வரை ஆண்டவரே இந்த கரம் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறாங்க. வர வேண்டிய ஆத்துமாக்கள் வெளியில நிறைய பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா அங்காலாய்த்து கொண்டிருக்கிறோம் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆத்துமாக்களுக்கு ஒரு அமைதி வேண்டும், ஒரு அமைதி வேண்டும் ஆண்டவரே. இடத்தை நோக்கி நடத்தோம். உம்முடைய பாதத்துல உட்கார்ந்தாங்க அப்பா. அப்பா உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க அப்பா. உலகம் ஒருபோது ஒரு சமாதானத்தை கொடுக்காது அப்பா. தேவனுடைய சமாதானத்தை நோக்கி வருவதற்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறாங்க. பாடல் பாடும் பொழுது மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையினாலே தேவன் நிரப்பி வழி நடத்துகிறாங்க. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். வர வேண்டிய ஆத்துமாக்களை துரிதமாக கொண்டு வாங்க. நாங்கள் சேர்ந்து சபையாய் துதிக்கிறோம், சபையாய் ஜெபிக்கிறோம், சபையாய் வேதத்தை வாசிக்கிறோம். வார்த்தையை கொண்டு வந்து அழைத்து தேவன் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டது போல ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கொண்டு வாரும். அப்பாவை துதிக்கிறோம். 100க்கு அதிபதி ஓடி வந்தாங்க. அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்பா, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. என் வேலைக்காரன் குணமாவானே. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீங்க வரணும்னு இல்லை, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. இன்றைக்கு அதே தேவனை நோக்கி நாங்கள் கேட்கிறோம். இந்த சபைக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. சபைக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. நாங்கள் செய்த குற்றங்கள் ஏதுவாயிரும், நாங்கள் செய்த பாவங்கள் ஏதுவாயிரும் கர்த்தர் எங்களுக்கு மன்னித்து
கொடுத்து சபைக்கு இறங்கி வழி நடத்த முடியாய் ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரம் வழி நடத்தட்டும், ஆசீர்வதியும், இறுதி வரை விட கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். வேதத்தில் பார்க்கிறோம், சீயோன் குமாரத்தையே கம்பீரித்து பாடு, கர்த்தர் உன் நடுவில் வந்திருக்கிறார். நீங்களும் நானும் யாரு? பரலோகத்திற்குரிய பிள்ளைகள். ஆகவே அவரை நோக்கி பாடும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்முடைய நடுவிலே வந்து தேவன் நம்மை ஒருவரையும் ஆசீர்வதிப்பார் என்ற உணர்வோடு கூட ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக ஒரு சில பாடல்களை நாம் பாடப் போகிறோம். அல்லேலூயா. ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஹalleluya, சத்தமா ஹalleluya. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கடந்த வாரம் எல்லாம் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்தார். எத்தனை பேர் உயர்த்தி சொல்லுவோம் ஹalleluya. மாலை வேளையிலும் நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து ஒரு சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், நீ நல்லவர் சொல்லி நாம் எல்லாரும் சேர்ந்து பாடலை பாடி கர்த்தரின் நாமத்தை உயர்த்துவோம். நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாடும். அவரை உயர்த்து, அவரை மகிமைப்படுத்தி உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல வேறு தேவன் இல்லைன்னு சொல்லி நாம் எல்லாரும் சேர்ந்து உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை, நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை, நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாவியான என்னை, பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றி நீ சென்று பாடுங்க. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றி நீ, நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை, நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாவியான, பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றி நீ, பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றி நீ, நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. சொல்லுங்க, நீ நல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
பாடுங்க. என்னையும் முன் குறித்து, என்னையும் முன் குறித்து நீர் கைவிடவே மாட்டீர். என்னையும் கைவிடவே, நீர் கைவிடவே மாட்டீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். பாடுவோம் நல்ல கரங்களை தட்டி. இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். சொல்லுங்க, பாவியான உம் பிள்ளையாய், உம் பிள்ளையாய் மாற்றினீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம், துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம். பாடுங்க. துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம், துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி செலுத்தி. சொல்லுங்க, துதியின், துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம், துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம். துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம், துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி செலுத்தி. சொல்லுங்க, உதடுகளின் கனியாகிய துதியின் சத்தம் அலங்கத்தை ஆதிர பண்ணும். துதியின் சத்தம் அற்புதம் நடக்க செய்யும். சொல்லுங்க, துதியின் சத்தம் அலங்கத்தை ஆதிர பண்ணும். துதியின் சத்தம் அற்புதம் நடக்க செய்யும். துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா, துதித்தலே ஏற்றது. பாடுங்க, துதித்தலே. சொல்லுங்க, துதித்தலே இன்பமானது, துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா, துதித்தலே ஏற்றது. துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா, துதித்தலே ஏற்றது. துதியின் சத்தம் அலங்கத்தை அதிர பண்ணும். துதியின் சத்தம் அற்புதம் நடக்க செய்யும். துதியின் சத்தம் அலங்கத்தை அதிர பண்ணும். துதியின் சத்தம் அற்புதம் நடக்க செய்யும். துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா, துதித்தலே ஏற்றது. சொல்லுங்க, துதித்தலே இன்பமானது. பாடுங்க, நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா, துதித்தலே ஏற்றது. துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா, துதித்தலே ஏற்றது. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர
ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். துதியின் சத்தம் சாத்தானை கலங்க பண்ணும். துதியின் சத்தம் சத்ருவின் சதி முறிக்கும். துதியின் சத்தம் சாத்தானை கலங்க பண்ணும். துதியின் சத்தம் சத்ருவின் சதி முறிக்கும். துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா துதித்தலே ஏற்றது. துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா துதித்தலே ஏற்றது. துதியின் சத்தத்தோடு பாடுங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி நல்ல கரங்களை தட்டி பாடுங்க. துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி செலுத்தி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். ஸ்தோத்திர ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி செலுத்தி பாடுங்க. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். துதியின் சத்தம் இரும்பு கதவை தகர்க்கும். துதியின் சத்தம் அந்தகார இருள் அகற்றும். துதியின் சத்தம் இரும்பு கதவை தகர்க்கும். துதியின் சத்தம் அந்தகார இருள் அகற்றும். துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா துதித்தலே ஏற்றது. சொல்லுங்க துதித்தலே. நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. பாடுவோம். துதித்தலே இன்பமானது, துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா துதித்தலே ஏற்றது. துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா துதித்தலே ஏற்றது. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி செலுத்தி பாடுங்க. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். துதியின் சத்தம் சாத்தானை கலங்க பண்ணும். துதியின் சத்தம் சத்ருவின் சதி முறிக்கும். துதியின் சத்தம் சாத்தானை கலங்க பண்ணும். துதியின் சத்தம் சத்ருவின் சதி முறிக்கும். துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா துதித்தலே ஏற்றது. துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா துதித்தலே ஏற்றது. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். ஸ்தோத்திர பலி. சொல்லுங்க. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதனை 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 ஆராதனை. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை
உங்க மகிமை விளங்குதப்பா. கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. பாடுங்க ஆராதனை. அவர் ஒருவரே உயர்த்தப்படத்தக்கவர். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை. அநேக ஸ்தோத்திரத்தில் உம் கிருபை பெருகுதப்பா. அநேக ஸ்தோத்திரத்தில் உங்க கிருபை பெருகுதப்பா. உம் கிருபை பெருகும் போது உங்க மகிமை விளங்குதப்பா. உங்க கிருபை பெருகும் போது உங்க மகிமை விளங்கு. திரும்ப பாடுங்க. அநேக ஸ்தோத்திரத்தில் உம் கிருபை பெருகுதப்பா. அநேக ஸ்தோத்திரத்தில் உம் கிருபை பெருகுதப்பா. உம் கிருபை பெருகும் போது உங்க மகிமை விளங்குதப்பா. உம் கிருபை பெருகும் போது உங்க மகிமை விளங்குதப்பா. ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை உயர்த்தி பாடுவோம். ஆராதனை ஆராதனை. உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திற்கும் உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திற்கும் இறங்கி வந்திடுவே. ஆசீர்வதித்திடு. சொல்லி பாடுங்க. இறங்கி வந்துடுவே. நல்ல கரங்களை தட்டி பாடுங்க. பாடுங்க. உம்மை மகிமைப்படுத்துகிற உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திற்கும் உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திற்கும் இறங்கி வந்திடுவே. ஆசி பாடுங்க. இறங்கி வந்துடுவே. இறங்கி வந்திடுவே. ஆசீர்வதித்திடு. நல்ல கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா. உங்க மகிமை விளங்குதப்பா. பாடுங்க. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா. உங்க மகிமை விளங்குதப்பா. கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நல்ல நன்றி செலுத்தி ஹalleluya. அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். எல்லா கணத்திற்கும் அவர் ஒருவரே பாத்திரர். ஹalleluya. அவர் ஒருவரே உயர்த்தப்படத்தக்கவர். நம்ம எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல எழுந்து நின்று அந்த தேவனை நோக்கி பார்ப்போம். ஹalleluya ஹalleluya. நீர் ஒருவரே என்னுடைய துதிக்கு பாத்திரர் ஆண்டவரே. நீர் ஒருவரே என்னுடைய கணத்திற்கு
உமக்கு பாத்திரம், எல்லா மகிமைக்கும் நீர் ஒருவரே பாத்திரம். ஹalleluya, ஹalleluya. என்னை நடத்த உண்மையுள்ள தேவன் நீர், என்னை ஆசீர்வதிக்க உண்மையுள்ள தேவன். என்னுடைய வாழ்வில் நீர் மாத்திரமே போதுமானவர். ஹalleluya. எந்த சூழ்நிலையிலும் என்னை கைவிடாத நல்ல தேவன். ஹalleluya. என்னை விட்டு விலகாத நல்ல மேய்ப்பர். ஹalleluya. நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் நீர் மாத்திரம் போதும். ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் வாழ்வில் நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் நீர் மாத்திரம் போதும். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. ஆராதனை, 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 ஆராதனை. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலும் இயேசப்பா, உம்மை நம்முடைய நாமத்துக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரம் எல்லாம் நீர் எங்களை பாதுகாத்து கண்ணின் மணியை போல நடத்தி வந்தேன். எங்கள் தேவைகளை சந்தித்து எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு வருகிற ஆபத்துகள் விபத்துகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே எங்களுக்கு ஜெயத்தை தந்து பாதுகாத்து நல்ல சுகத்தை தந்து நடத்தி வந்தீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. நம்ம எல்லாரும் அப்படியே நம்முடைய வேதத்தை கரத்தில் எடுத்துக்கொள்வோம். இந்த வாரத்திலும் வாசிக்க வேண்டிய புஸ்தகத்தை மாறி மாறி வாசிப்போம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் பக்கம் 781. மாறி மாறி வாசிக்கலாம். திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தேர்ந்து கொள்ளப்படத்தக்கது, பொன் வெள்ளையை பார்க்கிலும் தயையே நலம். ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள், அவர்கள் அனைவரையும் உண்டாக்கினவர் கர்த்தர். விவேக ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான், பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு மாறுபாடுள்ளவனுடைய வழியிலே முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு, தன் ஆத்மாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாய் விலகி போவான். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான், அவன் உக்கிரத்தின் மேலாறு ஒழியும். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். பரியாசக்காரனை துரத்திவிடு, அப்பொழுது வாது நீங்கும், விரோதமும் அவமானமும் ஒழியும். சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள், ராஜா அவனுக்கு சிநேகிதனாவான். கர்த்தருடைய கண்கள் ஞானத்தை காக்கும், துரோகிகளின் வார்த்தைகளையோ அவர் தாறுமாறாக்குகிறார். வெளியிலே சிங்கம், வீதியிலே கொலையுண்பேன் என்று சோம்பேறி சொல்லுவான். பரஸ்திகளின் வாய் ஆழமான படுகுழி, கர்த்தருடைய கோபத்திற்கு ஏதுவானவன் அதிலே விழுவான். பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டியிருக்கும், அதை தன்னண்டையின் புறம்பு அவனை விட்டு அகற்றும். தனக்கு அதிகம் உண்டாக தரித்திரனை ஒடுக்குகிறவன் தனக்கு குறைச்சல் உண்டாகவே ஐஸ்வர்யவானுக்கு கொடுப்பான். உன் செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்தில் வை. அவைகளை உன் உள்ளத்தில் காத்து அவைகளை உன் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும்போது அது இன்பமாயிருக்கும். உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை நான் உனக்கு தெரிவிக்கும்படிக்கும், நீர் உன்னை அனுப்பினவர்களுக்கு சத்திய வார்த்தைகளை மறுமொழியாக சொல்லும்படிக்கும், ஆலோசனையும் ஞானத்தையும் பற்றி நான் உனக்கு
முக்கியமானவர்களை எழுதவில்லையா? ஏழையாய் இருக்கிறான் என்று ஏழ்மையை கொள்ளையிடாதே, சிறுமையானவனை நியாயஸ்தலத்திலே உபத்திரப்படுத்தாதே. கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி அவர்களை கொள்ளையிடுகிறவர்களுடைய பிராணனை கொள்ளையிடுவார். கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோடே நடவாதே. அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்துமாவுக்கு கண்ணியை வருவிப்பாய். கையடித்து உடன்பட்டு கடனுக்காக பிணைப்படுகிறவர்களில் ஒருவனாகாதே. செலுத்த உமக்கு ஒன்றுமில்லாதிருந்தால் நீ படுத்திருக்கும் படுக்கையினையும் அவன் எடுத்துக்கொள்ள வேண்டியதாகுமே. உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லையை குறியை மாற்றாதே. தன் வேளையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஒரு நிமிடம் அதை நம்ம நீதிமொழிகளை வாசித்தோமே, அதுல உங்களுக்கு பிடித்தமான வசனம் ஒன்று சொல்லு. அல்போன்சா சொல்லுங்க, ஒரு வசனம் சொல்லு. அதுல நீ இப்போ 22ஆம் சங்கீதத்தை நீதிமொழிகளை வாசித்தோம், அதுல ஒரு உனக்கு உன்னை தொட்ட ஒரு வசனத்தை சொல்லுங்க. கர்த்தருடைய கண்கள் எதை நோக்கும்? ஏனென்றால் கர்த்தர் பரிசுத்தர். ஆகவேதான் வேதத்தில் நாம் பார்க்கிறோம், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி. அவருடைய கர்த்தருடைய கண்கள் எப்படி ஞானத்தை காக்கும், துரோகிகளினுடைய வார்த்தைகளையோ அவர் தாறுமாறாக்குகிறார். அவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை எல்லாம் அவரை விட்டு போக பண்ணுகிறார். நீங்க வாசிக்கப்படுறது ஏதாவது உங்களுக்கு ஒரு வார்த்தை வசனம் சொல்லுங்க. 22:19 வாசிங்க. உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். அப்போ நம்ம யார் மேலே நம்பிக்கையாக இருக்க வேண்டும்? கர்த்தர் மேலே நாம் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். மனுஷன் மேலே நம்பிக்கையாக இருந்தால் அவன் என்ன செய்வான்? ஒரு நாள் நம்மை விட்டு போய்விடுவான். ஆனால் தேவன் யார்? நம்மை விட்டு விலகாதவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அடுத்தது ஏதாவது சொல்லுவீங்களா? ஜோஸ்பி நம்ம சொல்லு. வசனம் சொல்லு, வசனம் சொல்லு. வாசி. பிள்ளையாண்டவன் நடக்க வேண்டிய வழிகளை நடத்து. பிள்ளைகளை எப்படி நாம் நடத்த வேண்டும் அப்படின்னா, ஆண்டவர் காட்டுகிற வழியிலே நாம் என்ன செய்யணும்? நடக்க வேண்டும். அப்படி நடக்க வைக்கும் பொழுது அவன் முதிர் வயதிலையும் கூட என்ன பண்ணுவான்? அவனை விடாதிருப்பான். நாம் சொன்ன புத்திமதிகளை எல்லாம் விடாமல் இருப்பான். அதனால்தான் இளமையில கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாம் சிறுமியாய் இருக்கும் பொழுது பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும்? பிள்ளைகளை கர்த்தருடைய வழியிலே நடத்தும் பொழுது முதுமையான காலத்திலும் அதை விடாதிருப்பான். ஆகவே நம்ம பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது? பிள்ளைகள் வழியிலே நடத்தக்கூடாது, கர்த்தருடைய வழியிலே பிள்ளைகளை நடத்த வேண்டும். அதை நாம் இன்னைக்கு கற்றுக்கொள்கிறோம். அடுத்து யாராவது சொல்லுவீங்களா? நீங்கள் சொல்லுவா. சரி, கடைசியில் நம்ம 29வது பார்க்கும் பொழுது, தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். இப்போ நாம் செய்யக்கூடிய வேலையில் எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அது மாத்திரமில்லை, சில ஆனந்தம் இல்லை வேலை செய்யும் பொழுது நாம் சொல்லுவாங்க, சில பேர் இந்த கொடுக்குற சம்பளத்துக்கு இந்த வேலை செஞ்சால் போதும்பாங்க. அப்படி நாம் செய்யக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம வேலை செய்கிற இடத்துல குறைவு இருக்கலாம், ஆனால் நம்ம உண்மையாக வேலை செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? இன்னொரு இடத்துல நம்ம வேலைக்கு போகும் பொழுது அதை கூட்டி கொடுப்பார் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். எதை நீங்கள் அதை விட்டு சென்றீர்களோ அதை தேவன் கூட்டி கொடுப்பார். ஆகவே இவ்வளவுதான், இந்த சம்பளம் தான் கொடுக்குறாங்க, இதுக்கு போதும் எனக்கு அப்படின்லாம் நம்ம சொல்லவே கூடாது. நாம் வேலையில் எப்படி உண்மையாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கண்டா ஒரு நாள் நிச்சயமாக என்ன செய்வாராம்? ராஜாக்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய கிருபை நமக்கு தருவார். உண்மை உள்ளவன் அப்படின்னு சொல்லி நமக்கு அவர் நினைப்பார்கள். ஆனந்தாயில் கூட ஜிஎம் ரோமன் கத்தோலிக்கவர் தான் அவர். ஆனால் கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பார். வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுப்பார் அவர். ஏன்னா எது என்னுடைய நம்பிக்கை? கிறிஸ்தவ பிள்ளைகள் உண்மையாக நடப்பாங்க, நல்லா வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு நினைப்பு. அதனால் அது கிறிஸ்தவர்களுக்கு தான் முதலிடம் கொடுப்பார் அவர். அவன் மேலே ஏதாவது போய் சொன்னாலும் அதை ஏற்றுக்க மாட்டார். அவனை கூப்பிட்டு கொஞ்சம் சொல்லுவார், புத்திமதி சொல்லி தான் அனுப்புவார், வழி வேலையை விட்டு அனுப்பவே மாட்டார். ஆகவே நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் முதலாவது இதெல்லாம் நம்ம
படிக்கும் பொழுது நாம் தியானிக்கும். இதெல்லாம் வந்து சாலமோன் எழுதிய நீதிமொழிகள். சாலமோன் ராஜா அனுபவித்த அனுபவத்திலிருந்து தான் இதை எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே அந்த ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நமக்கு வசனத்தை நாம் என்ன செய்யணும், அதை ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு படிப்பித்து தர வேண்டும். ஆண்டவருடைய கர்த்தருடைய வழியிலே நடத்துவ வேண்டும். நாம் செய்கிற வேலையிலே உண்மையாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதனால் நமக்கு நாம் செய்கிற வேலைக்கு சம்பளத்தை குறைவாக இருந்தால் கூட ஒரு நேரம் வரும்பொழுது அவர் அதை கூட்டி கொடுப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் நம்மிடத்தில் அவர் என்ன பார்க்கணும், உண்மையை பார்க்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். நாம் என்ன செய்யணும், கர்த்தருக்கு பயந்து நடந்து அவருடைய வழியிலே நடக்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த உணர்வோடு கூட தேவனை கொஞ்ச நேரம் நாம் ஆராதிப்போம். நம்ம எல்லாரும் வேதத்தை கீழே வச்சுட்டு கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் முழு இருதயத்தோடு நாம் ஆராதிப்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் என்னை பரிசுத்தமாக ஆராதிக்க நீர் என்னை தகுதிப்படுத்தும். பாவத்தோடு அக்கிரமத்தோடு ஹல்லேலூயா உமக்கு பிரியமில்லாத காரியங்களோடு நான் உம்மை ஆராதிக்கல. ஏதோ வந்தோம் போனோம் ஆராதிச்சோம், ஏதோ பாடணும் சத்தத்தை கேட்டோன்னு இல்லை. நான் போகும்பொழுது ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தோடு இந்த கூட்டத்தை விட்டு போக உதவி செய்யும். உம்மை ஆராதிக்க நீர் எனக்கு தகுதியை தார். நீர் ஒருவரே ஆராதனைக்கு பார்க்கிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் சபையாய் நாங்கள் கூடி உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் எங்கள் ஆராதனையில் மகிமைப்படுகிற தேவன். நாங்கள் ஆராதிக்கும் பொழுதே உம்முடைய பிரசன்னத்தை உணர ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்மை நாங்கள் முழு இருதயத்தோடு ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். நீர் ஒருவரே ஹல்லேலூயா நீர் நம்பத்தக்கவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி என்னோடு சேர்ந்து இந்த பாடலை பாடி இந்த வார்த்தைகளை சொல்லி நம்ம அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே அதிசயமானவரே. அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே அதிசயமானவரே. என் நேசர் நீர்தானே, எல்லாமே நீர்தானே. என் நேசர் நீர்தானே, எல்லாமே நீர்தானே. உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் தினம் தேடுவேன். உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் தினம் தேடுவேன். சொல்லுங்க. அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே அதிசயமானவரே. நீங்க பாடுங்க. நம்பிக்கையே அதிசயமானவரே. என் செல்வம் என் தாகம் எல்லாமே நீர்தானே. என் செல்வம் என் தாகம் எல்லாமே நீர்தானே. எனக்குள் வாழ்பவரே, இதயம் ஆள்பவரே. எனக்குள் வாழ்பவரே, இதயம் ஆள்பவரே. என் நேசர் நீர்தானே, எல்லாமே நீர்தானே.
உம்மைத்தான் தினம் பாடுங்க. உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் தினம் தேடுவேன். வல்லமையும் வல்லமையும் தகப்பனே, வியர்த்ததும் ஆலோசகரே, வல்லமையும் தகப்பனே, வியர்த்ததும் ஆலோசகரே, நித்திய பிதா நீரே, சமாதான பிரபு நீரே. சொல்லி பாடுங்க. நித்திய பிதா, நித்திய பிதா நீரே, சமாதான பிரபு நீரே, என் நேசர் நீர்தானே, எல்லாமே எல்லாமே நீர்தானே, என் நேசர் நீர்தானே. சொல்லுங்க. எல்லாமே உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் தினம் தேடுவேன், உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் தினம் தேடுவேன். அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே, அதிசயமானவரே. சொல்லுங்க. அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே, அதிசயமானவரே. என் நேசர் நீர்தானே, எல்லாமே நீர்தானே, என் நேசர் நீர்தானே, எல்லாமே நீர்தானே, உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் தினம் தேடுவேன். சொல்லுங்க. உம்மைத்தான் நான் பாடுவேன், தினம் தேடுவேன், உம்மைத்தான் தினம் தேடுவேன். உம் சமூகம் பாடுவேன், உம் சமூகம் ஆனந்தம், பரிபூரண ஆனந்தம், உம் சமூகம் ஆனந்தம், பரிபூரண ஆனந்தம், பேரின்பம் பேரின்பம் நீர்தானே, நிரந்தர பேரின்பமே. சொல்லுங்க. பேரின்பம் நீர்தானே, பேரின்பம் நீர்தானே, நிரந்தர பேரின்பமே. கரங்களை உயர்த்திய நேசர், எல்லாமே நீர்தானே, என் நேசர் நீர்தானே, எல்லாமே நீர்தானே, உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் தினம் தேடுவேன். சொல்லுங்க. உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் தினம் தேடுவேன். அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே, அதிசயமானவரே. பாடுங்க. அகில உலகம்
நான் பாடுவேன், உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் தினம் சொல்லுங்க, உம்மைதான் நான் பாடுவேன், உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் தினம் தேடுவேன். நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி கர்த்தரை உயர்த்தி மகிமை செலுத்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் ஆண்டவரே உம்மை துதித்து பாட, உம்மை ஆராதிக்க தந்த நல்ல கிருபைக்காக கரங்களை ஊற்றி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி காணிக்கைக்காக ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதியும். கடந்த வாரமெல்லாம் நடத்தின தேவன் வருகிற வாரத்திலும் நடத்த உண்மை உள்ளவர். தேவைகளை சந்தியும் ஆண்டவரே, குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாற்றும். கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கு என்று கொடுப்போம். காணிக்கை பாடல். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள், எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே, எப்பொழுதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள், எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே, எப்பொழுதும் மகிழ்ந்திருங்கள். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள், எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே, எப்பொழுதும் மகிழ்ந்திருங்கள். எதை நினைத்தும் கலங்காமல் இப்பொழுது ஸ்தோத்தரிப்போம். எதை நினைத்தும் கலங்காமல் இப்பொழுதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் இப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள், எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே, எப்பொழுதும் மகிழ்ந்திருங்கள். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள், எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே, எப்பொழுதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகளே, எப்பொழுதும் மகிழ்ந்திருங்கள்.
ஆண்டவரே தகப்பனையுடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தைக்காக வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய நாமம் இந்த ஆராதனையில் மகிமைப்படட்டும். சோதரம் பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளுவோம். தேவ சமூகத்தில் ஆண்டவர் அடிக்கடி என்ன செய்வார்? சீஷர்களை விட்டு விட்டு போய் தனியாக இருந்து ஜெபம் பண்ணுவார். இதெல்லாம் பார்த்தார்கள் யார்? அவருடைய சீஷர்கள் பார்த்தார்கள். ஏன் நம்ம கூட இருந்து தனியாக போய் ஏதோ செய்கிறாரே அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கும் போது நினைச்சு சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க என்ன செய்றீங்கன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும் எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அவருக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஜெபம் தான் இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணவே மறந்து விடுகிறோம். அவ்வளோதான் சொல்ல முடியும். வாசிங்க பிரதர், நீங்கள் வாசிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9 வாசிங்களே. 9 13 வரைக்கும் வாசிங்க. 6ஆம் அதிகாரம் பக்கம் 9. பாதரட்சைகளை 9 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது அப்படின்னு வரும் பாருங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் பக்கம் 9வது பக்கம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் தன் சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு ஜெபம். இந்த ஜெபத்தை நாமும் எப்படி, நாம எல்லாம் யாரு? இயேசுனுடைய சீஷர்கள் தான். நாம எல்லாம் விசுவாசிகள்னு சொல்லக்கூடாது, இயேசுவினுடைய சீஷர்கள் நாம எல்லாரும். ஆகவே அவர் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை இன்னைக்கு சீஷர்களாகிய நாம் என்ன செய்கிறோம்? மறந்து போய் விடுகிறோம். ஒரு நாளைக்காவது ஒரு ஜெபம் சொல்லி இந்த ஜெபத்தை சொல்லிக்கிறீங்களா? சொல்றது இல்லை. பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே இந்த ஜெபத்தை சொல்றதே கிடையாது. இந்த சபையிலும் கூட ஜேசு சபையில சொல்றாங்க, ஆனால் மற்ற ஆவிக்குரிய சபைகளில் இந்த ஜெபத்தை சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று அதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அப்போ அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம போன வாரத்தில் ஒரே ஒரு காரியத்தை நாம கற்றுக்கொண்டோம். கர்த்தருடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். ஏதோ 5 வருஷம் அரசாண்டுட்டு அடுத்தது 5 வருஷத்துக்கு யார் வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய ராஜ்யம் அப்படிப்பட்டது அல்ல. கர்த்தருடைய ராஜ்யம் அப்படிப்பட்டது அல்ல. அவருடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். சரி, அது அப்படி இருக்கட்டும். அது அப்படி வச்சு ஞாபகத்தில் வைங்க. அடுத்தது என்னன்னாக்க, நம்ம சில அறிவிப்புகள் எல்லாம் சொல்லணும்னு நினச்சிட்டு நம்ம அடுத்த வாரம் நமக்கு ஒரு ஸ்பெஷல் ஞாயிறு தேவ செய்தியை பாஸ்டர் சவுந்தரராஜ் நமக்கு நம்மோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். அதனால உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவளாக இருந்தால் அவங்களையும் கூட்டி கொண்டு வாரு. அடுத்தது நாம டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் மாதம் சொல்லுவாங்க எல்லாரும். நாம் 25ஆம் தேதி அதை கொண்டாடுவார்கள் உலகம் முழுதும். ஆனால் நாம் எப்போ கொண்டாட போகிறோம் அப்படின்னா 21ஆம் தேதி மாலையில் நம்ம 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே நம்ம அதை கொண்டாட போகிறோம். அதனால் அன்றைக்கு யாரும் தவறாமல் வாருங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களையும் அழைத்து கொண்டு வாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். 21ஆம் தேதி கண்டிப்பாக வாருங்கள். ஆகவே தேவைகளை தேவன் சந்திக்கும்படியாக ஜெபியுங்கள். எவ்வளோ தேவைகள் இருக்கிறது. ஆனால் நாம் என்ன தேவை இருக்க போகுது? ஒரே ஒரு சொல்கிற பாருங்க, நான் இந்த லேப்டாப், இது ஸ்கூலில் கொடுத்த லேப்டாப், அதை வாங்கி அதை தான் இப்போ போட்டுட்ருக்குறோம். ஆனால் நான் ஒரு நல்ல லேப்டாப் வேணுமே ஆண்டவரே, எனக்கு ஒரு வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். வாங்கணும். ஏதாவது ஒரு 10-15 சொல்கிறாங்க. அது பார்த்தா ஒரு லேப்டாப் 10, 15, 20 அப்படி போகுது ரேஞ்சில். 10க்கு கீழே ஒன்றுமே இல்லை. 10,000க்கு கீழே ஒரு லேப்டாப்லாம் கிடையாது.
அப்போ நினச்சேன் இப்படி ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பாருங்க, ஒரு என்ன மாமாவுடைய பையனுடைய அவங்க வீட்டுக்காரம்மா, அவங்க துபாயில் போய் வேலை செய்கிறாங்க. ஒரு வீட்டு வேலை தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு மாதம் 50,000 ரூபா தராங்க. வீட்டு வேலை தான் செய்கிறாங்க, வேற ஒன்றும் செய்யல. அவங்க வீட்டு வேலை செய்கிறாங்க, மாதம் 50,000 ரூபாய். ஒரே ஒரு ஆள் தான், 3 பேர் இருக்கிறாங்களாம். அவங்க நம்ம என்ன பண்ணுவாங்க, நமக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அவங்கள்ட்ட சொல்லி உங்கள் சபையில் சொல்லி, அவங்க முஸ்லீமு, நம்ம ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அதனால் அவங்கள்ட்ட என்ன சொன்னாங்க, இந்த காரியத்துக்காக நான் ஜெபம் பண்ணணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அது ஜெபம் பண்ணி வார்த்தையில் அனுப்ப போகிறதுலே அந்த இதில் அனுப்பும்பொழுது அவங்க தமிழில் தான் நம்ம அனுப்புவோம், அவங்க மொழியிலேயே தெரிஞ்சுக்குவாங்க. அப்போ அவங்க ஊர்லேருந்து 2-3 வருஷம் ஆகி போச்சு போய். அவங்க இந்த ரிட்டர்ன் இந்த ஊருக்கு மறுபடியும் திரும்பி வந்தாங்க. ஊருக்கு வரும்பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க, இன்னும் அவங்களுக்கு இன்னும் ஞாபகம் வந்து தெரியல. சரி, லேப்டாப் வாங்கி கொண்டு நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் அம்மாட்ட சொல்லும் பொழுது நானே வாங்கி தரேன்னு சொல்லி அவங்க 2 லேப்டாப் வாங்கி, ஒன்று அவங்களுக்கு வச்சுக்கிட்டு ஒன்று நம்மகிட்ட கொடுத்து அனுப்பிக்கிறாங்க. பாருங்க, அவங்க எனக்கு நான் யாரையும் அவங்கள்ட்ட என்ன வேணும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. அவங்கள்ட்ட எதையுமே சொல்லலை. ஆனால் ஒரு நினைப்பு நினைச்ச ஆண்டவரே, ஒரு லேப்டாப் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சதான் ஆண்டவர் பாருங்க, நாம் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலான காரியங்களை தேவன் செய்வார். அதனால கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமாக இருக்கிறது. அப்ப அதை வாங்கி கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். அது இன்னும் வச்சிருக்கிறேன், இன்னும் கொண்டு வரல, வீட்டில் தான் இருக்கு. சில காரியங்கள் எல்லாம் அதில் பாட்டில் ஏற்றி புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுலாம் கூட்டி ஏற்றி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அது கர்த்தர் நல்லவர். அதனால் நம்முடைய தேவைகளை எல்லாம் தேவன் சந்திப்பார். எந்த ஒரு மனுஷனையும் நம்பி அவனுக்கு பின்னால் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய தேவைகளை தேவன் சந்திப்பார் என்ற அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குமேனால் நிச்சயமாகவே அந்த நம்பிக்கையை அவர் போக்கடிக்க மாட்டார். கண்டிப்பாக நம்ம நினைத்த காரியங்களை தேவன் செய்வார். ஆனால் இந்த 25ஆம் தேதி நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, உங்களால் முடிந்த சில காரியங்களை ஏழை பிள்ளைகளுக்கு, ஏழை ஜனங்களுக்கு, ரோட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, தங்க இடமில்லை, முதியோர்கள், பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்களெல்லாம் இந்த பக்கத்தில் தான் உட்கார்ந்துருப்பாங்க. பாருங்க, அவங்களுக்கு அன்னைக்கு ஏதாவது நம்ம செய்யணுங்கிற ஒரு செய்யணும், அவ்வளோதான். இயேசு உங்களுக்காகவும் தான் வந்தார், உலகத்தில் எல்லாருக்காகவும் வந்தார். அவர் ஏதோ ஒரு இன மக்களுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்காகவும் வந்தார். அதுதான் உலக ரட்சகர் அப்படின்னு சொல்றாங்க. இயேசுவை உலக ரட்சகர் என்று சொல்லுவாங்க. ஆகவே உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள், அது ரொம்ப நல்லது. ஆனால் அதற்குரிய பலன் இந்த பூமியில நமக்கு கிடைக்கவில்லை என்றாலும் பரலோகத்தில் அதற்குரிய பலனை நாம் வைத்திருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நமக்குரியதை அவர் என்ன செய்வார், நம்மோடு கூட கொண்டு வருவார். அதனால நம்ம செய்கிற உதவியை ஒன்னொன்னு என்ன செய்து பரலோகத்திலே அதற்குரிய பலன் சேர்த்து வைக்கப்படுகிறது. மறந்து விடாதீர்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் எப்போ வருவார், எப்படி வருவார் தெரியாது, வருவார். சீக்கிரமாய் வருவேன் என்று சொன்னவர் கட்டாயம் வருவார். ஆனால் இனி காலம் செல்லாது. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும், காத்திருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் காத்திருந்து, மாறனாதா சீக்கிரம் வாங்கப்பா அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு தகுதி இருக்குதான்னு பார்க்கணும். நாம அந்த அளவுக்கு தகுதியா இருக்கிறோமா, இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோம்னா தான் மாறனாதா நீங்க வாங்க சீக்கிரமா இந்த பூமியை விட்டு எடுத்துட்டு போகணும்னு சொல்ல முடியும். நாம் இன்னும் ஆயத்தமாக வேண்டும். அதனாலதான் ஆண்டவருடைய வருகையை கொஞ்சம் தாமதித்து கொண்டிருக்கிறது. நம்ம ஒவ்வொருத்தரும் நினைக்கணும், நான் ஆயத்தமாகலை, அதனாலதான் ஆண்டவர் சீக்கிரம் வரல. நான் எப்பொழுது நான் என்னை ஆயத்தப்படுத்தணும், அப்பொழுது நான் தயாரா இருக்கிறனோ அப்பொழுது இயேசு கிறிஸ்து வருவார். அதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆகவே தேவ சமூகத்தில் காத்திருங்கள், ஜெபியுங்கள். அவருடைய வருகையை நாம் சந்திப்பதற்கு நாம் எப்பொழுது என்ன செய்ய வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும் அப்படின்னு மறக்கக்கூடாது. நம்ம இவர்களைப் போல வாழ வேண்டும். எவர்களைப் போல, ஆபியலைப் போல. ஆபியல் என்ன செஞ்சாரு, என்ன காரியம் செஞ்சாரு, காயின் ஆபியல் என்ன செஞ்சாரு, எத்தனை மேன்மையான பலியை செலுத்தினாரா, கர்த்தருக்கு பிரியமான பலியை செலுத்தினார். யாரு, ஆபியல். ஏனோக்கை என்ன செஞ்சாரு, ஏனோக்கு எப்படி இருந்தார், தேவனோடு சந்திருந்தார். நோவா என்ன செஞ்சாரு, கீழ்ப்படிந்தார், கடவுளை கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார். அபிரகாம் என்ன செஞ்சாரு, கீழ்ப்படிந்தார். அபிரகாமும் கீழ்ப்படிந்தார். யாக்கோபு என்ன செஞ்சாரு, ஜெபத்துல போராடினார், முழுவதும் போராடினார். விடமாட்டாண்டவரை, உங்களை விடவே மாட்டேன், விடிஞ்சு போச்சு, விடியற்காலம் ஆயிடுச்சு, விடுன்னு சொல்ற இல்ல, என்னை ஆசீர்வதிக்கால் வழியா நான் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜெபத்துல போராடினவர் தான் யாக்கோபு. பினகாசை போல நாம் என்ன செய்யணும், பினகாசு தெரியுமா யாருன்னு தெரியாது.
தேவ பக்தி வைராக்கியமாக இருக்கணும். அவரை போல யோசுவாவை போல நம்ம என்ன செய்யணும்? வழி நடத்துங்க. சாமுவேலை போல ஊழியம் செய்யுங்கள். எஸ்ராவை போல வேதத்தை தியானியுங்கள். நெகேமியாவை போல வேலை செய்யுங்கள். யோபுவை போல பொறுமையாயிருங்கள். தாவீதை போல வேதத்தை நேசியுங்கள். சாலமோனை போல ஞானத்தை கேளுங்க. தானியேலை போல ஜெபியுங்கள். ஆபூக்கை போல கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள். எப்பொழுதும் யோவான் ஸ்தானங்களை போல எழும்பி பிரகாசியுங்கள். பவுலை போல சுவிசேஷ பிரசங்கம் பண்ணுங்கள். மொத்தத்தில் எப்படி இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவை போல நம்ம வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை போல நம்ம வாழ்ந்து காட்ட வேண்டும். இப்போ மனிதர்களுக்கு முன்பாக எத்தனையோ பேர் கண்ணீர் விடுகிறார்கள். அது அழுகைன்னு தான் சொல்லுவாங்க. மனிதர்களுக்கு முன்னாக நாம் அழும் பொழுது அந்த கண்ணீருக்கு என்ன சொல்லுவாங்க? ஏதோ அழுவுது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் தேவ சமூகத்தில் நம்ம கண்ணீர் விடும்போது அது எப்படி தெரியுமா மாறுகிறது? அது கண்ணீர் எப்படி மாறுகிறது? விண்ணப்பமாக மாறுகிறது. அதனால கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்கம்பாங்க. கண்ணீரோடு ஜெபம் பண்ணுனா கம்பீரத்தோடு நீங்கள் அறுப்பீர்கள் அப்படிதான் சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்ம மனிதர்களுக்கு முன்பாக கண்ணீர் விட்டோம்னா அழுகிறான்னு சொல்லுவாங்க. ஆனால் தேவ சமூகத்தில் நம்ம கண்ணீர் விடும் பொழுது அது எப்படி மாறுகிறது? விண்ணப்பமாக மாறி ஆண்டவருடைய சமூகத்தில் அது போகிறது. அதனால ஆண்டவர் ஏசாயா புஸ்தகம் 38:5 வாசிக்கிற பொழுது உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து கண்ணீர் விடுங்கள். கர்த்தர் அந்த கண்ணீர் விண்ணப்பமாக மாறி தேவ சமூகத்திலே செல்லும். தேவன் அதை பார்த்து என்ன செய்வாரு? உன்னுடைய மன விருப்பத்தின்படி கட்டாயம் செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. அதனால போன வாரத்தில் நம்ம பார்த்தோம் அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது. அவர் சொல்லிக் கொடுத்த ஜபத்திலே சொன்னார், உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக அப்படின்னு சொல்லி. அப்ப அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது அப்படின்னா சதா காலங்களில் உள்ள ராஜ்யம். யார் அந்த ராஜ்யம் பரலோகத்துக்கு, யார் தான் பரலோகத்துக்கு செல்ல முடியும்? அந்த ராஜ்யத்துக்கு யார் போக முடியும் அப்படின்னா அதை நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்வோம். கற்றுக்கொள்வது நலமாயிருக்கும். நாமளும் என்ன செய்யணும்? கண்ண முன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போய் நிற்கணும். அந்த வாஞ்சி நமக்குள்ளே இருக்க வேண்டும். இயேசு சொன்னார், லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 31, 32 வாசிங்க. 2 வசனங்களை வாசிங்க. லூக்கா 12, 31, 32 வாசி. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். பாருங்க, அவரை தேடுகிறவர்கள் உலக காரியங்கள் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேட வேண்டும். நிச்சயம் தேவன் கொடுப்பார். அதை மறக்க முடியாது. இந்த உலகம் நமக்கு சொந்தமானதே அல்ல. நமக்கு எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, இந்த உலகம் நமக்கு சொந்தமானது அல்ல. நம்முடைய எண்ணம் ஏக்கம் எல்லாம் வேத வழிகளெல்லாம் தேவனையும் அவருடைய ராஜ்யத்தை பற்றியதாகவே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு வாஞ்சி இருக்கணும். ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் வரணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவரை தேட வேண்டும். அது மாத்திரமல்ல, வாஞ்சிக்க வேண்டும். ஒரு ஆசை இருக்கணும். நான் பரலோகத்திற்கு, நம்முடைய எண்ணம் ஏக்கம் வழிகளெல்லாம் தேவனையும் அவரது ராஜ்யத்தையும் பற்றியதாகவே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் என்ன செய்ய முடியும்? அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை போன வாரத்தில் நம்ம எல்லாம் பார்த்தோம். முதல் 2வது காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். மத்தேயு 11:12 வாசிங்க. மத்தேயு 11:12. காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். இயேசு சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 3:5. அவருடைய தாய், யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5.
இயேசு பிரதித்தமாக இயேசு பிரியுத்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் நாம் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். ஜலத்தினால் பிறப்பது என்ன அப்படின்னா மூழ்கி ஞானஸ்தானம் பெறுவதை குறிக்கிறது. ஆவியில் பிறப்பது என்பது உள்ளார்ந்த மனிதனில் பிறப்பதாகும். இன்று நிறைய பேர் என்ன செய்யறாங்க, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் கட்டளைக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். வருவாங்க, சபைக்கெல்லாம் நிறைய பேர் வருவாங்க. அப்படி எதுக்கு? தேவராஜ்யத்தை தேடுகிறவர்களாக இருக்கிறார்கள், போகணும், போய் பார்க்கணும் அப்படி சபைக்கு நிறைய பேர் வருவாங்க. ஆனால் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். அவருடைய கட்டளை என்ன நமக்கு தெரியும். மத்திய சுவிசேஷம் கடைசி அதிகாரத்திலே நம்ம பார்க்க முடியும். ஆகவே மூழ்கி ஞானஸ்தானம் பெறும் பொழுதுதான் நாம ஜலத்தினாலே பிறந்திருக்கிறோம். ஒரு அனீனியாவுக்கு சொன்னார். அப்போஸ்தலர் எழுதின நிருபம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்களே. அப்போஸ்தலர் 22:16. இப்பொழுது தாமதிப்பது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக்க கழுவப்படு என்றான். இயேசுவின் ரத்தத்தினால் தான் நம்முடைய பாவங்கள் கழுவப்படுவது போல ஞானஸ்தானத்தின் மூலமாகவும் நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகிறது. அதனால என்ன செய்யணும்? இயேசுவின் ரத்தம் தான் நம்முடைய பாவங்களை கழுவும். ஆனால் அதுபோலதான் ஞானஸ்தானம் மூலமாகவும் நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகிறது. அப்படின்னா என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் கண்டிப்பா எடுக்கணும். அதான் முக்கியம். சபைக்கு நிறைய பேர் வருவாங்க, ஆனா ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். அவங்க ஞானஸ்தானம் எடுக்க மாட்டாங்க, இருப்பாங்க, அவ்வளவுதான். இயேசு என்ன சொன்னாரு? யோவான் எழுதிய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப நம்ம ஆவியில் புதியதாக பிறக்க வேண்டும். பொதுவாக மனிதனுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற வடிவில் தான் படைக்கப்பட்டிருக்கிறான் சொல்லுவாங்க. ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு சின்ன குறிப்பிட இருக்கும். அதுல ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, கடவுள் உண்டாக்கினதுல பிரதான வஸ்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வச்சிருப்பாங்க. சரீரம் இல்லாத சம்மனசுகளும் ஆத்ம சரீரம் உள்ள மனுஷர்களும் தான். இவங்க தான் விசேஷமானவர்கள். தேவனுடைய பார்வையில் இவர்கள் சொல்லுவார்கள். அது பாருங்க, அவன் என்ன சொல்லுவாங்க, சம்மனசுகள் தூதர்கள் சொல்லுவாங்க. தூதர்களும் மனிதர்களும் தான் ரொம்ப முக்கியமானவர்கள் என்று சொல்வார்கள். அப்ப இந்த மனுஷன் எப்படி ஆவி இருக்கிறது, ஆத்துமா இருக்கிறது, சரீரம் இருக்கிறது, இந்த வடிவில் தான் தேவன் நம்மை படைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா ஆவியில் பிறப்பதனால் என்ன? ஆவியில் பிறக்கணும்னு சொல்றாரு அப்படின்னா என்ன? அதுக்கு பவுல் தன்னுடைய நிருபத்திலே சொல்லியிருக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை வாசிங்களேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். எபேசியர் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இயேசு கிறிஸ்துவை நாம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அவர் நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறார். சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அது ரொம்ப முக்கியம். நமது ஆவிக்குரிய மனிதன் பாவங்கள் கழுவப்பட்டவனாக ஒரு புதிய மனிதனாக பிறக்கிறான். இப்படி ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தை அடைய முடியும். சும்மா சர்ச்சுக்கு வர்றதுனால அவர் என்ன செய்ய முடியாது, பரலோக ராஜ்யத்திற்கு நம்ம போகவே முடியாது. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தை அடைய முடியும். இதை பவுல் அழகா சொல்லியிருக்கிறார். அதே எபேசியர்ல பார்க்கும் பொழுது 4ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. 22, 24 வாசிச்சா போதும். மோசம் போக்கும் இச்சைகளாலே
கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே உங்களுடைய உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி 23 24 வாசி. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். பாருங்க, அப்ப ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பவர்கள் தான் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே நாம போக முடியும். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அர்ப்பணிக்க வேண்டும். நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரோடு நம்ம ஒரு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப ஞானஸ்தானம் பெற உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். ஞானஸ்தானம் யார் பெறாம இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் பரலோக ராஜ்யத்திற்கு போகவே முடியாது. அதனால கண்டிப்பா என்ன செய்யணும்? அவர்கள் அர்ப்பணிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியை புதிதாக்குதலுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் அவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு போய் சேர முடியும். முதலாவது பார்த்தோம், அவரை தேடுகிற ஒரு அனுபவம் வேண்டும். இரண்டாவது, அவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்குவோம் என்றால் நிச்சயமாக அந்த ராஜ்யத்திற்குள்ளே நீங்களும் நானும் பிரவேசிக்க முடியும். அடுத்தது வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 2:5 வாசிக்கலாம். வாசிங்க, யார் எடுத்து வாசிங்க. எங்க இருக்குன்னு தேடல, எடுத்தாச்சு எடுக்கலையா? கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். கர்த்தரிடத்திலே நாம அன்பு கூற வேண்டும். எந்த அளவுக்கு அன்பு செய்கிறோம் அதை சிந்தித்து பார்ப்போம். மற்றவங்களை நாம் என்ன செய்யறோம்? மற்ற காரியங்களை நேசிக்கிறதை விட நாம் இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் நேசிக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்மை நாம் என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்ம எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்கிறோம் அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால் கர்த்தர் அறிவார். வேதம் சொல்லுது, 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 கொரிந்தியர். நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களாயிருந்தால் நிச்சயம் தேவன் என்ன செய்வார்? நம்மை அறிந்திருப்பார். ஆனால் நாம் எப்படி வாழ்கிறோம்? உலகத்திற்கு பாதி இயேசுவுக்கு பாதி அன்பு கூர்ந்தால் எந்த ஒரு பலனும் நம்மை வரப்போவதே கிடையாது. அதனால் எனக்கு உலகமும் வேண்டும் கர்த்தரும் வேண்டும் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம நினச்சிட்டு இருந்தால் நாம் என்ன செய்ய முடியாது? பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது. இந்த உலகத்திற்கு பாதி இயேசுவுக்கு பாதி. சொல்லுவாங்க, நம்ம கோயிலில் போய் பார்த்தாங்க, ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் கோயிலில் பார்க்கும் பொழுது நம்ம மாதா சுருவெல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம மாதா சுருவத்துக்கு கீழே ஒரு பிசாசு இருக்கும். அதை காலால் மிதிக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க சர்ச்சில். அப்போ ஒரு அம்மா என்ன செஞ்சாங்களாம், அவன் டெய்லி ஜவமாலை ஒன்று விட்டுவாங்க. பூசைக்கு போயிட்டு ஜவமாலெல்லாம் ஜன்னி விட்டு அந்த ஜவமாலையை வச்சு போய் ஜவம் பண்ணிட்டு வருவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுருவமாக இருக்கும். காரைக்காலெலாம் பார்த்தோம்னா ஒரு தூணுக்கு ஒரு சுருவம் வச்சுருப்பாங்க. ஒரு தூணாக சுருவம் நல்லா இருக்கும். அப்படிதான் இறுதியான கோயில் அப்படி தான் வந்து போச்சு. வெளியெல்லாம் சுருவத்தை வச்சுருக்காங்க. வெளியெல்லாம் சுருவம். முன்னாடி பார்த்தா அப்போ சில பேர் இருக்கிறாங்க, இந்த அப்போ சில சின்னப்ப இருக்கிறாங்க. இதெல்லாம் நிறைய இப்போ சுருவம் புதுசாக வச்சுக்கிறாங்க. இப்போ ஆசைப்படியில் போய் பார்த்தா தெரியும். அப்போ பாருங்க, தேவனிடத்தில் நாம் அன்பு கூறுவராயிருந்தால் நிச்சயம் தேவன் என்ன செய்வாரு? நம்மை அறிந்திருப்பார். என் பிள்ளைகள் என் மேல் அன்பு வைத்திருக்கிறார்கள். அவை உலகத்துக்கு பாதி இல்லை. அப்போ அவங்க அம்மா என்ன செஞ்சாங்க? ஒரு அம்மா வந்து அதில் போய் மாதா காலில் ஒரு வச்சு ஜவமாலை வச்சு முத்தம் கொடுத்தாங்களாம். அதே இன்னொரு பிசாசு வச்சு முத்தம் கொடுத்தாங்களாம். அந்த சாமியார் பார்த்து என்னம்மா செய்யற நீ அப்படின்னா, அந்த அம்மா சொல்ற, நமக்கு ஏங்க வம்பு? பரலோகத்துக்கு போனால் அம்மா பார்த்துக்குவாங்க, நரகத்துக்கு போனால் யார் பார்த்துக்குவா? பிசாசு பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இப்போ பாரு எப்படி வாழுறாங்க. இப்படி எனக்கு உலகத்துக்கு பாதி இயேசுவுக்கு பாதி. அன்பு கூர்ந்தால் எந்த பலனும் அதனால் நமக்கு வரப்போவதே இல்லை. எபேசு சபை ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்திற்காக நன்பு இளைப்படையாமல் பிரயாசப்பட்டார்கள். கர்த்தர் அவர்களை பார்த்து சொன்னார். எதவர்களை பார்த்து? எபேசு ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்களேன். அல்லேலூயா. நம்முடைய அன்பு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். வெளிப்படுத்தின சுவிசேஷம், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு.
இப்போ ஆதியில் பெற்ற அன்பு அப்படின்னு நம்ம முதல்ல இயேசு கிறிஸ்துவை அறியும் பொழுது, முதல்ல ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நம்ம என்ன ஒரு தீர்வு, நிறைய ஜெபம் பண்ணுவாங்க, என்ன நினைச்சா ஜெபம் பண்ணுவாங்க, கையில் கைப்பிரதியில் எடுத்துக்கொண்டு தெருவா கொடுப்பாங்க. இதெல்லாம் பாருங்க, ஆரம்பத்தில் அப்படி உற்சாகமா இருப்பாங்க. போக போக என்ன செய்வாங்க, அந்த உற்சாகமெல்லாம் குறைஞ்சு போயிடுது. ஜெபம் பண்றது இல்லை, வேதம் வாசிக்கிறது இல்லை, ஏதோ கடமைக்கு சர்ச்சுக்கு போகிறோம், ஏதோ முடிஞ்ச ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்குறோம், இப்படி திரும்பி வந்துடுறோம். இப்படி தான் நம்ம வாழ்க்கை போயிட்டே இருக்குது. ஆனால் நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது? நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது? அவருடைய அன்பு மாறாதது, ஆனால் குறையாத. நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த அன்புடனே நம்ம அன்பு கூற வேண்டும். அதனால தான் நம்ம அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ன செய்யணும்? ஆண்டவர் மேல அன்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். கர்த்தரை அன்பு செய்யவில்லை என்றால் நம்ம அன்பு செஞ்சா என்ன செய்வோம்? அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். அவருடைய சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்போம், நம்முடைய அன்பு வைத்திருந்தால். ஆகவே அன்பு இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் மேல் அன்புள்ளவர்களாக நாம் காணப்படுவோம் என்றால் நிச்சயமாக தேவன் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை கொண்டு செல்ல முடியும். அப்போ அவரிடத்தில் அன்பு கூறுதுன்னா என்ன யோசிக்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்களேன். அவரிடத்தில் அன்பு கூறுதுன்னா என்ன? இயேசுதான் சொன்னார். 4:23, 14:23, யோவான் 14:23, யோவான் 14:23 வாசி டக்குன்னு. Praise the Lord. ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் என் வசனத்தை கை கொள்ளுவான், அன்பாயிருப்பார். பாருங்க, அவருடைய வசனத்தை நாம் கை கொள்ள வேண்டும், அதற்கு நாம கீழ்ப்படிய வேண்டும். அப்படி நாம கீழ்ப்படியும் பொழுதுதான் அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க முடியும். அன்பு வைத்தால் மட்டும் போதாது. ஆண்டவர் மேல அன்பு உள்ளவர்களாக இருந்தால் மட்டும் போதுமா? போதாது. அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அதுக்கு நாம கீழ்ப்படியும் பொழுது அந்த பரலோக ராஜ்யத்தை நாம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அடுத்தது நான் ஒரு வசனமா சொல்லிட்டு முடிச்சிடறேன். நான் ஏன்னா படிக்கிறதுல நேரம் இல்லை. உதவி செய்பவர்கள் முதலாவது பார்த்தோம், ரெண்டாவது பார்த்தோம், மூணாவது பார்த்தோம், நான்காவது காரியத்தை நம்ம உதவி செய்கிறவர்கள். வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். மத்திய 25:34 வசனத்தை. பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யார்? தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்கிறவர்களையே. அது மத்திய 25:40 கூட வாசிக்கலாம். தேவை உள்ளவர்களுக்கு நாம் உதவிகள் செய்யும் பொழுது அது யாருக்கு செய்கிறோம்? கர்த்தருக்கு செய்கிறோம். ஒரு ஏழைக்கு செய்கிறது கர்த்தருக்கு கடன் கொடுப்பது மாதிரி அர்த்தம். திரும்ப நிச்சயமாக கொடுப்பார், அப்படி ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும். ஆகவே தேவை உள்ளவர்களுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது கர்த்தர் தனக்கு செய்ததாக எடுத்துக்கொள்கிறார். பாருங்க, ஒரு ஏழைக்கு செய்வது எனக்கே செய்தீர்கள் சொல்றாரு. நான் நோவா இருந்தேன், என்னை பார்க்க வரல, அப்படியெல்லாம் பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம். எப்போ ஆண்டவரே நீங்க நோவா இருந்தீங்க? எப்போ ஆண்டவரே நீங்க நோவா இருந்தீங்க? நான் வந்து பார்க்கல, நான் இருந்தேன். அவனுக்கு செய்தெல்லாம், ஒரு ஏழைக்கு செய்தெல்லாம் எனக்கே செய்திருக்கிறார். அதனால தேவை உள்ளவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அதை கர்த்தர் எனக்கு என்ன செய்வாரு? தனக்கு செய்கிறதாக எடுத்துக்கொள்கிறார். ஒரு ஏழைக்கு செய்தால், ஒரு முடியாதவர்களுக்கு உதவி செய்வோமானால் அது யாருக்கு செய்கிற மாதிரி? இயேசுவுக்கு செய்கிற மாதிரி. அதனால இயேசு அந்த உதவிகளை எப்பொழுதும் மறக்கவே மாட்டார். அதனால நாம் என்ன செய்ய, நம்மால் முடிந்த அளவுக்கு யாருக்காவது பிறருக்கு உதவி தேவை இருந்தால் கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டும். இந்த மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 1-4 வசனம் வாசிக்கும் பொழுது, மறைமுகமாக அந்தரங்களை நாம் மற்றவர்கள் உதவி செய்ய வேண்டும். அதைத்தான் கர்த்தர் அங்கீகரிப்பார். பெரிய ஒரு மேடை போட்டுக்கிட்டு அதெல்லாம் வந்து வெளிரங்கமான அப்படி இப்படி ஒரு சீட்டி ஜனங்களுக்கு கொடுக்கறது, அது வந்து என்ன, அதற்குரிய பலன் இந்த பூமியிலே போயிடுச்சு. நம்ம அந்தரங்கமாக மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நம்ம உதவி செய்வது மற்றவர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் வலது கை செய்வதை இடது கை அறியாது இருக்கட்டும்னார். ஆகவே நாம அப்படி உதவி செய்யும் பொழுது யாருக்கு உதவி செய்கிறோம்? கர்த்தருக்குத்தான் உதவி செய்கிறோம், அவனுக்கு அல்ல. அதை தேவன் என்ன செய்வார்? அங்கீகரிப்பார். அதனால நாம் என்ன செய்ய வேண்டும்? பவுல் மீண்டும் எரேமியருக்கு எழுதும் பொழுது சொல்றாரு, 13-16 வாசிக்கும் பொழுது, நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள்.
இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். பொதுவாக சொல்ல போனால் தேவை உள்ளவர்களுக்கு நாம் என்ன செய்ய, மனப்பூர்வமாக கைமாறு கருதாமல் உதவி செய்ய வேண்டும். அப்போதான் நம்ம தேவராஜ்யத்தை நாம அடைய முடியும். அப்படி செய்யும், தேவராஜ்யத்தை அடைய முடியும், அப்பொழுதுதான் அடைய முடியும். அடுத்தது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். யோசுவா எழுதின புஸ்தகத்தில் நீங்க வாசிக்க மாட்டேங்கிறீங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்களேன். 12:26. யோவான் 12:26. என்னை பின்பற்ற கடவன். என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ ஊழியக்காரனும் இருப்பான். அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அப்ப இயேசு சொன்னார், இயேசு எங்கு இருக்கிறார்? உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். அவர் ஏன் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார்னு சொன்னா நமக்காகத்தான், நம்மோடு இருக்கும்படியாக. பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு நம்மை நேசிக்கிறாருன்னா நம்மோடு இருக்க விரும்புகிறார் அவர். அதனாலதான் மரித்தேன், நான் சதா காலையில் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் மரித்தது உண்மைதான், ஆனால் நான் என்ன செஞ்சேன், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு நமக்குள் நம்முடைய நடுவிலே இருக்கிறார் அவர். எங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் கூடி துதிக்கிறார்களோ அங்கெல்லாம் இறங்கி வந்து தன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதிலே அவர் போதுமானவராக இருக்கிறார். அதனாலதான் துதி என்பது 2 எழுத்து. அது என்ன செய்யுமா, நம்ம துதிக்கும் பொழுது அது பரலோகத்திலே சிங்காசனத்திலே உட்கார்ந்து இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய சிங்காசனத்தை அசைக்கப்படும். அதனாலதான் துதிக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது. நம்ம துதித்து பார், கர்த்தர் என்ன செய்வார், அங்க உட்கார்ந்து இருக்க மாட்டார், பரலோகத்தில் இருக்கவே மாட்டார், இங்க வந்துருவார். அதனால இங்க வந்துட்டாங்க நம்முடைய விண்ணப்பத்தை கண்டிப்பா என்ன செய்வாரு, வாய்க்க பண்ணுவார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறார். அவருக்கு உண்மையாய் ஊழியம் செய்வோமானால் நிச்சயம் நாமும் என்ன செய்ய முடியும், பரலோகத்தில் அவரோடு கூட இருக்க முடியும். அப்ப கர்த்தருக்கு ஊழியம் செய்வது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். சொல்லுவாங்க, ஏசு ஏசுன்னு போனீங்களே, என்ன இயேசு உங்களுக்கு கொடுத்துட்டாருமாங்க? இல்லை, அவர் கொடுப்பார். என் இயேசு ஒரு நாள் ஏமாற்றவே மாட்டார். ஆனால் அவருக்கு ஊழியம் செய்து பாருங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் பொழுது அதற்குரிய பலன் எங்க கிடைக்குது, பரலோகத்திலே இருக்கிறது, சேர்த்து வைக்கப்படுகிறது. ஆண்டவர் வரும்பொழுது எனக்குரியதை கட்டாயம் கொண்டு வருவார் அப்படின்னு சொல்ற நம்பிக்கை, எவ்வளவுதான். அதனால கர்த்தருக்கு ஊழியம் செய்வதில் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஏதாவது ஒரு இடத்துல போய் எங்கேயாவது ஒரு டிரான்ஸ் கொடுக்கலாம், யாருக்காவது சொல்லலாம். சொன்னால் அவங்கள ஊழியம் செய்கிற சீடர்களை இப்படித்தான் அவர் சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை மட்டும் வாசித்து முடிக்கலாமே. என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின ஆயத்தப்படுத்தின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். உண்மை உத்தமம். பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தன்னை பின்பற்றி தனக்கு ஊழியம் செய்த தன் சீடர்களுக்காக இயேசு இப்படியாக ஜெபித்தார். அவர் ஜெபம் பண்ணார், சீஷர்களுக்காக ஜெபம் பண்ணார். நீங்க யோவான்ல 17ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. சீஷர்களுக்காக ஜெபம் பண்றார் அவர். இயேசு பரலோகத்தில் இருக்கிறார், ஆனா ஊழியம் செய்கிறவர்களை அவருடன் இருக்கும்படி பாக்கியத்தை நமக்கு தருகிறார். ஒரு நாள் வரும், நிச்சயமா வரும். மத்திய அதை மட்டும் வாசிங்க. மத்திய 25:1 வாசிங்க. மத்திய 25:1. மத்திய 25:1 வாசிங்க. மத்திய 25:21. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். பாருங்க, அப்ப கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். ஊழியம் செய்யும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை நாம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். தேவ ராஜ்யம் சதா காலங்களில் உள்ள ராஜ்யம், அதை மறக்க கூடாது. அதை யார் அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளே செல்ல முடியும், அவரை தேடுகிறவர்கள் செல்ல முடியும். அது மாத்திரமல்ல, மறுபடியும் பிறந்தவர்கள் செய்ய முடியும், அந்த பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்கிறோம், அவரை அன்பு கூறுகிறவர்கள்
அவருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, அவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்கள் அவருடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஆகவே நீங்கள் அவரை தேடுங்கள், அவருடைய வழியிலே நடங்கள், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடங்கள். அப்பொழுது நமக்குரிய இந்த பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவர் அநேக ஸ்தானங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாரா? அப்போ நாம் போய் என்ன செய்வோம்? ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போமானால் நிச்சயமாக அந்த ராஜ்யத்திற்குள்ளே நாம் போக முடியும். ஆகவே ஒன்றுமே செய்யாமல், அவரை தேடாமல், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல், மற்றவர்களுக்கு உதவி செய்யாமல், அவருக்கென்று ஊழியம் செய்து ஆத்துமாக்களை கொண்டு வராதபடி நாம் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சோம்னு சொன்னால் நம்ம பரலோக ராஜ்யத்திற்குள் போகவே முடியாது. ஆகவே பரலோக ராஜ்யத்திற்கு நீங்களும் நானும் போக வேண்டும். அதனால் அவரை தேடுவோம், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்போம், அவருக்கென்று நாம் சில ஊழியங்களை செய்வோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை பரலோக ராஜ்யத்திற்குள்ளே கொண்டு போவார் என்பதிலே சந்தேகமில்லை. எல்லாரும் எழுந்திரும். அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு கோடான கோடி சோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய காயப்பட்ட கரம் தொடட்டும். ஆண்டவரே, பரலோகத்தின் வல்லமை இறங்கி வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. உம்முடைய ராஜ்யத்திற்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உம்மை ஒவ்வொரு நாளும் தேடுகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவரே. மற்றவர்களுக்கு எங்களால் முடிந்த உதவியை செய்ய ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, உமக்கென்று ஒரு ஊழியத்தை நாங்கள் செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தகப்பனே, உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்ட ஒருவரை நீ ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளபடி பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, என்னை கிருபையினாலும் இரக்கினாலும் முடிசூட்டி, நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுக்கு சமானமாய் என் வயது திரும்ப பால வயது போல ஆகிறது. ஆமேன். நம் ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், பிதாவினுடைய அன்பினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியத்தினாலும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் செய்வாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். ஒருவருக்கொருவர் சோத்திரம் சொல்லி கடந்து போவோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.